சத்குருவே சரணம். சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் வைக்கக்கூடாது. இப்போது ஒரு பையன் இருக்கான், அவருக்கு ரோகிணி நட்சத்திரம். பெண் இருக்கா, அவருக்கு அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் இவர்கள் சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி முகூர்த்த லக்கணம் மாதிரி சாந்தி முகூர்த்த லக்கணம்னு இருக்குது. ஒரு லக்கணம் 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த இரவு நேர லக்கணம் எந்த லக்கணத்தில் வருது, எந்த நட்சத்திரத்தில் வருது அப்படிங்கிற விஷயத்தை கணித்து அந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் வைத்தால் தம்பதிகள் அந்யோன்யமாக சந்தோஷமாக அந்த சாந்தி முகூர்த்தம் என்கின்ற அந்த திருவிழாவை கொண்டாடி காலையில் சந்தோஷமாக வெளியில் வருவாங்க. இல்லை இதுக்கு நேர்மாறாக செஞ்சீங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய சந்தோஷம் பறிபோய்விடும். சாந்தி முகூர்த்தம் சிறப்பாக நடக்காது. ஏன் சாந்தி முகூர்த்தமே நடக்காது சில தம்பதிகள் இருக்காங்க, என்கிட்ட பேசியிருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த ரோகிணி, உத்திராடம், மிருகசீரிடம், புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, மூலம், உத்திரட்டாதி, திருவோணம், சித்திரை, அவிட்டம் இதெல்லாம் அற்புதமான நட்சத்திரங்கள். இவைகளை பார்த்து நீங்கள் சாந்தி முகூர்த்தம் வச்சிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தோஷங்கள் இருந்தால் கூட எல்லாம் நிவர்த்தியாகி அவர்கள் சந்தோஷமாக வாழ்வாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பகலெல்லாம் அடிச்சுவாங்க, ராத்திரி ஒன்று கூடிடுவாங்கன்னு. பகலில் சின்ன சின்ன விஷயங்கள் எதிரும் உதிருமாக இருக்கும், வாக்குவாதங்கள் இருக்கும், நேர்மறை கருத்துக்கள் இருக்கும், எதிர்மறை கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் கணவனும் மனைவியும் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் சந்தோஷமாக அந்யோன்யமாக ஒற்ற கருத்தோடு அவர்கள் ஒன்று சேர்வார்கள். இதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னது. அதன்படியே இந்த ஜன்ம நட்சத்திரம் வருகின்ற நாளிலே இந்த சாந்தி முகூர்த்தத்தை வச்சிடாதீங்க. அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆச்சாரியார்கள்ட்ட கொண்டே கொடுத்து நல்ல நேரம் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து நல்ல லக்னம் பார்த்து தான் வைக்கணும். இந்த சாந்தி முகூர்த்தத்தில் நீங்கள் ஒரு சாதாரணமாக திருமணம் நடந்த அன்னைக்கு ராத்திரியே சாந்தி முகூர்த்தம்னு இப்போல்லாம் வந்துடுறாங்க மாடர்ன் உலகத்தில். அன்னைக்கு நைட்டு அதெல்லாம் பார்க்குறது இல்லை. இன்னைக்கு காலையில் கல்யாணம்னா ராத்திரியில் சாந்தி முகூர்த்தம். ஆனால் இவர்கள் ஒன்று சேருகின்ற நேரம் நல்ல நேரமா, நல்ல லக்னமா, நல்ல நட்சத்திரமா அப்படின்னு பார்க்கணுன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நம்ம முன்னோர்கள் நமக்காக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கடைப்பிடிக்கலைன்னா தம்பதிகள் கஷ்டப்படுவாங்க, அந்யோன்யமாக இருக்க மாட்டாங்க, கூடிய விரைவில் பிரிஞ்சிருவாங்க. அவர்கள் பிரிவதற்காக இவ்வளவு லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணோம். அவர் பெற்றோர்கள் எவ்வளோ சந்தோஷமாக செய்திருப்பாங்க. அதனால் கவனமாக செய்யுங்க. மணமக்கள் 100 வருஷம் நல்லா இருக்கட்டும். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.